ஆஃபீஸ் போகிறவங்க அல்லது காலேஜ் போகிறவங்க அவங்களோட ஃபுட்டு ஹேபிட்ஸ் தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரமாக இருக்கிற பொருள் ஒரு உணவுனா அதில் வந்து சர்க்கரை கம்மியாக இருக்கும், கலோரிஸ் கம்மியாக இருக்கும் நம்ம நினச்சிக்குவோம். ஆமாம், டயபெட்டிக் பேஷண்ட் கூட அப்படித்தானே. அதே போல் இனிப்பான பொருள் அது எதுவாக இருந்தாலும் இனிப்புன்னா அது சர்க்கரை ஜாஸ்தி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய தவறு. அதாவது உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் ஒரு மில்க் பிஸ்கெட் ஒரு பிளேட்டில் வைக்கிறோம், இன்னொரு 100 கிராம் ஒரு சிப்ஸ் பேக்கெட் ஒரு 100 கிராம் ஒரு பிளேட்டில் வைக்கிறோம். நம்ம என்ன நினைப்போம், எதில் சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு கேட்டோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஸ்கெட்டில் தான் இருக்குது, பிஸ்கெட் தாங்க இனிப்பு, அதில் தாங்க அதிகமாக இருக்கும் சர்க்கரை, சிப்ஸ் பேக்கெட்டு காரம் தானுங்க, அதில் போய் எப்படிங்க இனிப்பு இருக்கும், கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே நீங்களே கூட கூகுள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். 100 கிராம் பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 470 கேலரி இருக்குது, அதிகம் தான். ஆனால் அதே 100 கிராம் சிப்ஸ் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 570 கேலரி இருக்குது. இதில் நம்ம ஆக்சுவலாக மில்க் பிஸ்கெட்டில் இருக்கிறதே சக்கரை ஜாஸ்தி தான், அதை விட இன்னும் 100 கேலரி அதிகமாக இருக்குது இந்த சிப்ஸில். ஸோ அந்த நம்மளுடைய அந்த ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸை தான் வந்து அவங்க மாற்றிக்கணும். இப்போ காலேஜ் போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, வெளியே போயிட்டு இருப்பாங்க, வீட்டில் இருக்கும்போதே கூட டக்குன்னு சாப்பிட்ணுன்றபோது அந்த பேக்டு ஃபுட் கட்லெட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுக்கு பதில் பழங்கள், காய்கறிகள், இந்த டயட் பேட்டர்னை மாற்றணும் அப்படின்றது அடிப்படை காரணம். இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக அந்த கலோரிஸ் எடுக்க உள்ளே வந்து பேன்க்ரியாஸ் நிறைய இன்சுலினை அதை அந்த சர்க்கரையை கரைக்கிறதுக்கு உள்ளே செக்ரிட் ஆகிட்டே இருக்கும். இந்த அதிகப்படியான இன்சுலின் தான் பிசிஓடிக்கான ஒரு மூல காரணமாக இருக்குது. இதுதான் போய் ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக செயல்படாமல் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸையே உருவாக்குறது இந்த அதிகப்படியான இன்சுலின் தான். இன்சுலின் அந்த மாதிரி சுகர் செக் பண்ண நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி கண்டிஷனில் சுகர் லெவல் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் பிளட்டில் இன்சுலின் லெவல் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இன்சுலின் அதிகமாக இருக்குது. பிசிஓடி இருக்குது இல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் உடற்பயிற்சி.